கத்தரன் பலனும் என் கீதமும் மனமும் கண்ம. தமிழ்நாட்டுல 2 நாளா திடீர்னு ஜாதி பேச்சு ஓடிட்டு இருக்கு. தமிழ் கூறும் ஜாதியை கொஞ்சம் கேட்போமா? புறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்றார் வள்ளுவன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் எட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பத்தாங்கில் உள்ளபடி என்றார் ஔவை. காக்கை குருவி எங்கள் சாதி நீழ்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க களியாட்டம் என்றார் பாரதி. சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிக தமிழுக்கு நோய் நோயே இடைவந்த சாதியனும் இடரொழிந்தால் ஆள்பவள் நம் தாய் தாயே என்றார் பாரதிதாசன். இந்த காணொலியை கண்டிப்பாக உங்க நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க. ஏன்னா எவ்வளவு புத்தகங்களை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போவேன்னு 2 பை நிறைய அவர்கள் நூலகத்தினுடைய புத்தகங்களை எடுத்துட்டு வீட்டுக்கும் லைப்ரரிக்கும் போய்கிட்டே இருக்காங்க. போய் வீட்டில் வைக்கக்கூடிய இடமெல்லாம் புத்தகம் வச்சுட்டாங்க. ஆனால் 30,000 புத்தகம் எப்படி வைப்பீங்க? பக்கத்தில் ஒரு உணவகம். அந்த உணவகத்துக்காரர் பாக்குறாரு, ஏமா நீங்க புத்தகங்களை எடுத்துட்டு போறீங்கன்னா இதெல்லாம் காப்பாத்தணுங்க அப்படின்னு. அவர் சொல்றார், உணவகத்தை மூடிட்டேன், நீங்க இந்த உணவகத்தினுடைய இடத்தில் இந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ளுங்கன்னு அந்த பணியாளர்களே அழைச்சிட்டு வாங்கன்னு உணவக பணியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த புத்தகங்களை எல்லாவற்றையும் போரில் இருந்து காப்பாற்றினார்கள். இந்த உலகத்தினுடைய 30,000 அரிய புத்தகங்களை அலியா முகமது பேக்கர்ங்கிற ஒரு பெண் தனித்து நின்று காப்பாத்தி இருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன புத்தகம் வெளியாயிருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கும் போது தெரிகிறது, ஒரே ஒரு நூலகர் போதும் இவ்வளவு செல்வங்களையும் காப்பாற்றினது. அப்படின்னா நம்ம ஊர்ல எவ்வளவு நல்ல நூலகர்கள் இருக்காங்க, எவ்வளவு நல்ல நூலகங்களை நடத்திட்டு வராங்க. அந்த நூலகங்கள் அந்த நூல் தரக்கூடிய முக்கியத்துவத்தை இவங்க உணர்ந்து காப்பாத்திருக்காங்க. அவங்கள அந்த தேசம் பின்னாடி கௌரவித்தது. ஆனால் அவங்களுடைய செயல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு விமானம் குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கும் போது உயிருக்கு பயந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்க நேரத்தில் அது காப்பாற்றப்பட வேண்டிய பொருட்களில் மனிதர்களைப் போலவே புத்தகங்களும் முக்கியமானதான் உணர்ந்திருக்கிறாங்க. தன் சொந்த பிள்ளைகளை அவர்கள் எப்படி காப்பாற்றியிருப்பாங்களோ அப்படித்தான் அவர்களை இந்த புத்தகங்களை காப்பாற்றியிருக்கிறாங்க. அப்படி காப்பாற்றி அவர்கள் மறைத்து வைத்த புத்தகங்களை இன்றைக்கு அந்த அரசு பெருமிதத்தோடு ஒரு பெரிய நூலகத்தை கட்டி இவருக்கு அங்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் பெயராலே ஒரு நினைவு பரிசையும் கொடுத்து இன்றைக்கு வழங்குகிறது என்றால் புத்தகம் கடந்து வந்த பாதைகளில் இப்படி ஒரு பாதையும் இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அவரால் காப்பாற்றப்பட்ட நூலகம் என்றால் சிரியாவில் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த சிரியாவில் எல்லா ஊர்லயும் இடைவிடாத குண்டுமழை, எல்லா வீடு மேலேயும் குண்டு பொழிஞ்சிருச்சு. வீடெல்லாம் நொறுங்கி மக்கள் எல்லாம் முகாமுக்கு போயிட்டாங்க, எதுவுமே இல்லை. ஒரு இளைஞர் தன்னோட நண்பர்களுடைய வீடு இடிந்ததை பார்க்கறதுக்காக போகும்போது வீதி முழுக்க இடிபாடுகளுக்கு இடையில பூனைகளும் புத்தகங்களும் இருக்கிறத பார்க்கிறார். கைவிடப்பட்ட ஒரு பூனையும் நிறைய புத்தகங்களும் கிடைக்கிறத பார்க்கிறார்.